மொழி. இங்கே பேசும் வார்த்தைகள் இதயம் தொடும் ஆசிகள். உங்களை உயர்த்தும் சங்கமம், எப்போதும் மகிழ்ச்சி தரும் சங்கமம். இயேசுவின் பாடலில் மலர்களே, இங்கே வாழும் ஒவ்வொரு நொடியும் ஆவியின் ஆசீர்வாதமே. சங்கமம் கிறிஸ்தவ வானொலி, உங்கள் ஆசீர்வாத சங்கமம். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் தொடர்ந்து நேரம் 8:04. இப்பொழுது முதல் இரவு 10:30 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். துதிகள், பாடல்கள், தேவ சாட்சிகள், தேவ செய்திகளுக்கூடாக வழிநடத்தப்படும். அந்த வகையிலே ஜெபங்களோடும் வழிநடத்தப்படும். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இன்று 30ஆம் தேதி 5ஆம் மாதம், 30ஆம் தேதி வைகாசி மாதம், 30ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக என்று வாழ்த்தி பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஊழியங்களை செய்கிற, மறு ஒலிப்பிலே இணைகின்ற பொழுதும் கர்த்தர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினால் நேரடி ஒலிபரப்புக்கு வரவேற்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமேன், ஆமேன். வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதி யோசுவா 16, ஏசாயா 22, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து எபிரேயர் 1-2 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே ஒலிபரப்பு செய்து உங்கள் எல்லோருக்கும் அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களுடன் பேசுவாராக. விசேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், இரகசிய கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்பு செய்து யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக பலருக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. அதே வேளையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கூடாக யாராவது கடந்து செல்வார்களானால் விசேடமாக மத்திய கிழக்கு நாடுகள் எங்கெங்கு வேதாக புத்தகம் கொண்டு செல்ல தடையாக இருக்கிறதோ அந்த நாடுகள் இருக்கிற உங்கள் நண்பர்கள், உறவினருக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்கின்ற அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவிப்போம், அவர்கள் குடும்பங்களையும் ஒப்புவிப்போம். வாரத்தின் இறுதி நாளிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் பிரசங்கத்தை கேட்கின்ற பொழுதும், சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அந்த வார்த்தைகளுக்கு கூடாக நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்டா, கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அந்த பகுதிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த மாகாணத்திலும் பக்கத்தில் உள்ள மாகாணத்திலும் மிகுந்த ஃபயராக இருக்கிறது. அங்கு கட்டுக்கடங்காத அளவிலே ஃபயராக இருக்கிறது. அவர்கள் அந்த எஃபெக்ட் எங்களுக்கும் வரும். ஏனென்றால் அவர்கள் 2000-3000 கிலோமீட்டர்ஸில் இருந்தாலும் அந்த புகை மண்டலம் எங்களுக்கு வந்து சேர இருக்கிறது. அதனாலே சேடமாக இந்த ப்ரீதிங் ப்ராப்ளம், சுவாச ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். அந்த வகையிலே அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடன் மாலை வேளையிலே சகோதரி மேரி லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி சிசிலி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே ஒரு சிறிய
அனௌன்ஸ்மெண்ட். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளைய நாளிலே சனிக்கிழமை இலங்கை நேரப்படி 5 மணி, கனடா நேரப்படி 7:30 மணி, ஒரு டோலிக்கு 5:30 மணியாக இருக்கும் கால வேளையிலே, அதிகால வேளையிலே. அதே வேளையிலே யூரோப்பிலே நினைக்கிறேன் 1:30 மணியாக இருக்கும். யூகேயிலே 12:30 மணியாக இருக்கும். அந்த வேளையிலே நாங்கள் சிறுவர் நிகழ்ச்சியை நாங்கள் வாட்ஸ்அப்பிலே செய்கிறோம். இணைய விரும்புபவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இணைய முடியும். அதே வேளையிலே ஜூமில் கூட இணைய முடியும். சௌரி புவனேஸ்வரி அவர்கள் வழி நடத்துகிறார்கள். சௌரி சுகுமாரி மற்றும் சகோதரி சுமதியுடைய பிள்ளைகள் கூட இணைகிறார்கள். அப்படியாக நடத்துகிறார்கள். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே அந்த நேரத்தில் இணைந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். நாங்கள் இணைய முடியாதவர்களுக்கு நாங்கள் யூடியூப்பில் அனுப்பி தருவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். ஒரு சிலர் இணைந்திருக்கிறீர்கள், மீதியானவர்கள் இணைவார்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். கர்த்தருடைய கருத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் தங்கியிருக்கிற நாடுகள் யுத்த பூமி, அப்படியாக ஃபயர் உள்ள நாடுகள், இந்த நாடுகளில் டிசாஸ்டர்ஸ், அதாவது பூமி காரியங்கள், தமிழில் சொல்லவில்லை, பூமி அதிர்ச்சிகள், பல காரியங்கள். ஒவ்வொரு நாடுகளிலும் மழையால் பிரச்சனை, வெயிலால் பிரச்சனை, புகை மண்டலத்தால் பிரச்சனை. அது மட்டுமல்ல, மத்திய கிழக்கு நாடுகளிலே தூசிகளால், அதாவது மண் தூசிகளாலும் பிரச்சனை. அப்படியாக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை. இந்த வேளையில் நாங்கள் எல்லாவற்றுக்காக ஜெயிப்பதற்காக இணைந்திருக்கிறீர்கள். தங்களுடைய சொந்த நாடுகளுக்காக, சொந்த நாட்டு மக்கள் சந்தோஷம் சமாதானத்துடனும் சுபீட்சத்துடனும் கர்த்தரை அறிந்து ரட்சிப்பு பெற வேண்டும். எல்லாவற்றுக்காக ஜெயிப்பதற்காக இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் தி லார்ட் அம்மா, வழி நடத்துங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் அண்ணா. சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்திய நாளிலே நாங்க வாலிப யுவதிகளுக்காக ஜெபிக்கிற நாளாய் இருக்கிறபடினால் நாங்க இலங்கை தேசத்திலும் இன்னும் அநேக தேசங்கள்ல இருக்கிற எல்லா வாலிப யுவதிகளுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் தேசத்தின் முதுகெலும்புகள் அவர்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த வேதாமத்திலே இவர்களுக்குள்ளே இந்த இங்கே படிக்கிற பிள்ளைகள், இப்ப இந்த காலங்களிலே வாழ்ற பிள்ளைகளுக்கு வேண்டிய அந்த ஞானம் அவர்களுக்குள்ளே வர வேணும். அதற்காக நாங்கள் ஜெபத்திலே வழி நடத்தப்படுவோம். 2 நாளாகமம் 32:25 எசேக்கியா ராஜா அங்கு எசேக்கியா தனக்காக செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மேட்டிமையானவனானான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகையால் அவன் மேல் யூதாவின் மேலும் எருசலேம் மேலும் கடுங்கோபம் உண்டதென்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த மேட்டிமை, மனமேட்டிமை, இந்த பெருமை அங்கு என்ன தேவனுக்கு நாங்கள் கோபம் ஊற்றுவதாய் மாறிவிடும். ஆகவே இந்த வாலிப யுவதிகள் எவ்வளவு முக்கியமானவர்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய கோபம் அங்கு வராதபடி கர்த்தர்தாமே காக்க வேண்டும். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் தேசத்து வாலிபர்களுக்காக நீங்க முதலாவது ஜெபியுங்கள். அவர்களுக்குள்ளே இந்த மன மேட்டிமை, பெருமைகள் வராதபடி கர்த்தர்தாமே காத்து நடத்த சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி நன்றி சாமி. இந்த காலை நேரத்தை எங்களுக்கு ஒரு புதிதான நாளை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியிலிருந்து கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 அப்பா. இந்த இலங்கை தேசத்துல உள்ள வாலிபர்களுக்கு ஆண்டி வருகிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களோட கருத்துல இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அப்பா அவங்க வழி தப்பி போகாத வண்ணமாக அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு அற்புத
அற்புதத்தை நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா அவர்கள் உங்களுக்குரியவர்கள் ஐயா, உங்களுக்குரியவர்கள் என்று சொல்லி அப்பா அவர்கள் ஆத்மாவை ரட்சிப்பதற்கு ஆண்டவரே உங்களால மட்டும்தான் அது முடியும். உங்களை ரட்சிப்பு அவர்களுக்கு கொடுத்து பெரிதான ஒரு அன்பை அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. எல்லா விதமான ஆபத்தான நேரங்கள்லையும் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன தகப்பனே, இப்பொழுது நாங்க உங்களோட திரு பாதத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. உங்களோட பாதத்துல வந்து நாங்க நிற்கும் பொழுது நாங்க உங்களுக்கு நாங்க தஞ்சமா இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனபடியா நீங்க எங்களுக்கு அது அற்புதமாக எங்களுக்கு விடுதலாக்கி கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளையில உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவங்களுக்கு ஒரு பெரிதான அன்பை அவங்களுக்கு கூட்டி கொடுக்கும்படியா கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா மனுஷர்கள் மேல் பெற்றதா இருக்கும் பார்க்க தேவனிடத்தில் பெற்றதா இருக்கிறது நலம் என்று கூறியிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே 1000 பேர் 10000 பேர் அவங்க பக்கம் விழுந்து எல்லா விதமான தீமைகள் வந்தாலும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அவைகளை அதட்டுகிறேன் ஐயா. அப்பா இந்த இரத்த கோட்டைக்குள்ள நீங்க அவர்களை சேர்த்து அனைத்து வைக்கும்படி கேட்டுக்கொள்ள உங்களோட அன்பால அன்னைங்க ஆண்டவரே. உங்களோட அபிஷேகத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. உங்களோட வெளிப்படுத்தல உங்களோட சத்தியத்தை அவங்களுக்கு அப்பா அவர்கள் அறியும்படி செய்யும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அவர்கள் அந்த சத்தியத்தை அறிந்து உங்களோட ஞானத்தை உங்களோட தேவ பயத்தையும் கொடுத்து அவர்களை வழி நடத்துங்க ஐயா. அப்பா உங்களோட சிறகுகளை மறைத்து வைத்துக்க உன்னதமான தகப்பனே, உங்களால மட்டுமே இது செய்ய முடியும். மனுஷரால செய்யாத காரியங்களை உங்களால் மட்டுமே செய்ய முடியும் ஐயா. சத்தியம் உங்களிடத்திலிருந்து தான் வரக்கூடியதா இருக்கிறதா. அப்படியே இருந்தவர்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நானுமே இளம் வயது 19 இயர்ஸ்ல நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்பா. இன்று மட்டும் நீங்க என்ன காத்து வந்தீங்க ஐயா. அப்பா இனிமேல நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க ஐயா. அப்பா இந்த வாலிபரை நினைக்கும் பொழுது ஐயா உங்களோட மனம் அவ்வளவு இரக்கம் உள்ள மனமா இருக்கிறபடியா இவங்களுக்கு இறங்கி இவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்ளது. அவங்க வழி தப்பி போகாத வண்ணமாக அப்பா உங்களோட ரட்சிப்பை அவங்களுக்கு கொடுக்கும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றது ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுக வேணும் ஐயா. அப்பா அது மட்டும் இல்லாதவரே பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற இந்த ஊழியத்தை நீங்க பொறுப்படுங்க ஐயா. ரத்தத்தை கீழே மறைத்து வைங்க அப்பா. எல்லா விதமான தடைகள் வந்தாலும் அவர்கள் உங்களுக்குரியவர்கள் என்று நீங்க அப்பா முத்திரை போட்டு இருக்கிறீங்க ஐயா. அவர்களை நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீங்க. இந்த ஊழியம் வளர்வதற்கு அதிகமான பாவிகள் ரட்சிக்கப்பட்டு சங்கம வானொலி நித்திய வெளிச்சம் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாவருக்குள்ளே ஒரு பெரிதான அற்புதம் செய்யுங்க அப்பா. வரப்போற ஜெபிக்க போற சிஸ்டர் யாவரையும் கூட கரத்துல கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு வரப்போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய தேவையை சந்திங்க ஐயா. நீங்க கூறி இருக்கிறீங்க ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது சகலதும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவரே. அவருடைய தேவையை சந்திங்க. பிரதர் சிஸ்டர் ஜெனட்டுக்கான வர்ற மகேந்திரன் ஐயாக்கான வர்ற பாஸ்டர் வெங்கட்டுக்கான வர்ற அப்பா இவர்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்துற ஊழியம் ஐயா உங்களுக்குரியது ஐயா. அப்பா நீங்க தான் இவர்களை சோர்ந்து போயிருக்கும் பொழுது எங்களை நீங்க உயர்த்தி வைக்கிறதா அப்ப நான் இருக்கிறபடியா. நன்றி சாமி, நன்றி நன்றி நன்றி. கீழே மறைத்து வைத்து நிழலாக எங்களை வழி நடத்தி கொண்டு வர தகப்பனே மக்கு நன்றி அப்பா. இன்று கால நேரம் வந்து எங்களோட சமூகத்தை நாங்க உணரக்கூடியதாக உங்களோட பிரசனத்தை எங்களுக்கு முன்பாக அந்த இலங்கை தேசத்துக்கு அனுப்பி அங்குள்ள மக்களுக்குள்ள ஒரு பெரிதான வாலிபர்களுக்குள்ளையும் பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கிறார். உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. Nothing is impossible with God அப்பா. அதுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த கால நேரத்தை ஆசீர்வாதமாக்கி அவருக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி என்னை தாழ்த்தி உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி அப்பா அந்த ஜெபத்தை முடிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் தந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் அல்போன் சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு பிரைஸ் சொல்லோட்டம்மா. சிசிலி அம்மா பிரைஸ் சொல்லோட். நாங்க மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். மேரி பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நீங்கள்
எங்கள் வாலிப யுவதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய மன மாற்றங்கள் வரட்டும், அவர்களுக்கு ஏற்ற ஞானங்கள் வரட்டும், உணர்வின் ஆவிகள் வரட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அன்பான தகப்பனே, இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஜெபிக்க போறதை கேட்டு எங்கள் ஜெப விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பின் தகப்பனே, இளம் பிள்ளைகளையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, எங்களுக்கு கேட்டு எங்களுக்கு நீரே பதில் தந்து எங்களை நல்ல வழி காட்டுறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த இளம் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, வாலிப பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவர்கள் வலிவி போகாத வண்ணம் நீரே அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும் தகப்பனே. அவர்கள் ஒவ்வொருத்தரும் வீராங்கனியாகவும் வருத்தியதிலும் தகப்பன். அன்பான தகப்பனே, அவர்களுக்கு புத்திய கூடும் ஆண்டவரே, அறிவை கூடும் தகப்பனே. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு நீரே கூட இருந்து அவர்களுக்கு அறிவியின் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் ஒரு வேத சாட்சிக்குரிய பிள்ளைகளாக மாறச் செய்யும் அப்பா. அன்பான தகப்பனே, எல்லா இடமும் சென்று எங்களுடைய வேதத்தை பற்றி அறிவிக்க செய்யும் அப்பா. அவர்கள் ஒரு புத்துணர்ச்சிய குடும்பப்பா. அப்பா தகப்பனே, தாய் தகப்பனுக்கு பணி விட செய்து அவர்களுக்கு பணிந்து நடக்க அவர்களுக்கு ஒரு வல்லமையை கொடுந்தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை உம்மது போர்வியால் மூடி மறைத்து பாதுகாத்து மற்றவர்களுக்கு உபயோகமாக நடக்கவும் அவர்கள் ஒரு வல்லமைக்குரிய பிள்ளைகளாக மாறவும் செய்தரலும் தகப்பன். எங்கு சென்றாலும் பரிதக்காரர் துன்பப்படுகிறவர் மேலே இரக்கம் காட்டி அப்பா பிதாவே அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக மாற செய்தரலும் தகப்பன். இயேசுவே, உண்மை இழந்து கேட்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் ஜபிக்கும் போது எங்களுக்கு துணிகரத்தை தாரும் தகப்பனே. உண்மை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு வல்லம் ஏத்தாரும். நாங்கள் சோர்ந்து போக விடாதே தகப்பனே. இயேசுவே, உம்மது நாமத்தை சொல்லும் போது மக்களுக்கு ஒரு உற்சாகம் உறுதியும் வருகிறது தகப்பனே. அப்பா தகப்பனே, மேலும் மேலும் தங்க தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அங்கே ஒரு சோர்வளவோ பிரச்சனைகளோ இந்த அரசாங்கத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சமாதானத்தை மட்டுமே கொடுக்கும் அப்பா. அப்பா, அந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் அப்பா. அன்பான தகப்பனே, இந்த போர்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே விபத்துக்கள் அப்பா பிதாவே, விபத்துக்கள் அப்பா, இந்த விபத்துக்கள் இருந்து பாதுகாத்தலும் தகப்பனே. எந்த ஒரு விபத்து நேரிடாதவனும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவர்கள் போகும்போதும் வரும்போதும் நிதானமாகவும் ஓட அவர்களுக்கு வழி செய்தலும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அன்பான தகப்பனே. ஜெபிக்கிறேன் லேசி அண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஜனா சிஸ்டர் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த குடும்பம் ஒரே குடும்பம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற எல்லோரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் அப்பா. எல்லோரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் அப்பா. அப்பா பிதாவே, ஆசீர்வதியும் அப்பா. என்பான தகப்பனே, எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை இறந்து கேட்கிறேன் தகப்பனே. உமது நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லா ஆரோக்கிய பலன் சுகந்தந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்க புவனேஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் அந்த டோலி சிஸ்டர் அவர்களுடைய இடத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய இடத்திலே இருக்கிற அந்த எரிமலை அங்கு மக்கள் சேதப்படாதபடி, அங்கு அசுத்த காற்றுகள் அந்த இடத்திலே வராதபடி தேவன் தாமே அந்த இடத்தையும் பாதுகாத்து அவர்களையும் ஒவ்வொரு நோய்கள் துன்பங்கள் வராதபடி அந்த கிராமங்களையும் பட்டணங்களையும் காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். ஆகவே ஏனென்றால் எங்களுடைய டோலி சிஸ்டர் அங்க இருக்கிறபடியால் ஒரு நீதிமான் நிமித்தம் அங்கு பட்டணம் கலி கூற வேணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்காக நீங்கள் எங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றா உசியா ராஜா 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது,
அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமா மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவன் ஒரு ராஜாவாய் இருந்தும் செய்யக்கூடாததை செய்தபடியால் தேவனுடைய கோபம் அவன் மேலே இருந்தது. அப்படிப்பட்ட உசியா ராஜாவை போல எங்கள் தேசத்திலே இருக்கிற வாலிப ஜோதிகள் அது எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு மனம் மாற்றுதல் அல்லது செய்யக்கூடாததை செய்கிற ஒவ்வொருத்தரும் மனம் மாற வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. சிஸ்டர் வந்து கனடா தானே சிஸ்டர்? ஓம் கனடா தான். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த வேலையிலே கனடா தேசத்தை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த தேசத்திலே ஒரு பகுதியிலே தகப்பனே எரிமலை வெடித்து புகை மண்டலமாக இருக்கிறது தகப்பனே. நாங்கள் உம்முடைய சமூகத்திலே இதை ஒப்பு கொடுக்காவிட்டாலும் தகப்பனே, நீங்கள் அந்த இடத்திலே என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிற ஏகோவா ஈர் தகப்பனே. அப்பா, நீங்கள் எல்லாவற்றையும் காண்கின்ற தெய்வம் ராஜா. இந்த வேளையில் எங்கள் இணைப்பிலும் இணைந்திருக்கிற சகோதரி ரோலி சிஸ்டரையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இடத்திலே தகப்பனே, இந்த எரிமலை புகை மண்டலத்தின் நிமித்தம் தகப்பனே நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள் தகப்பனே. மூச்சு விட முடியாதபடி திணறுகிறார்கள் தகப்பனே. நோயிற்றவர்கள் தகப்பனே. அப்பா, சுவாச பைகளில் சுவாச சம்பந்தப்பட்ட நோய்களினாலும் சரீர உறுப்புகளில் ஏற்பட்ட நோய் நிமித்தம் தகப்பனே எத்தனையோ ஜனங்கள் தகப்பனே அந்த இடத்திலே வாழ்கிறார்கள் தகப்பனே. இந்த சூழ்நிலையில இந்த புகை மண்டலத்தின் நிமித்தம் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேலை தகப்பனே தகப்பனே அந்த பிரதேசத்திலே தகப்பனே தகப்பனே உங்களுடைய கண்களிலே அந்த இடத்துக்கு எப்பொழுது ஜபிக்கிறார் ராஜா, தயவு கிடைக்கும்படியாக ஜபிக்கிறார் தகப்பனே. தகப்பனே கட்டினி தாய்மார்கள் தகப்பனே இன்னும் ஜனங்கள் தகப்பனே அந்த இடத்திலே துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஒரு விஷயம் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ராஜா, கண்ணோக்கி பாருங்கள் தகப்பனே. அப்பா, ஜனங்கள் உண்மை அறிந்தும் அறியாமல் இருக்கிற ஜனங்கள் தகப்பனே, உண்மை ஜனங்கள் தகப்பனே. அப்பா, இத்தனை பேர்கள் தகப்பனே நீங்கள் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அக்கிரமங்களை நீர் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, அந்த ஜனங்கள் தன் மன உணர்ச்சி சித்தத்திலே தெரிந்தோ தெரியாமல் அக்கிரமங்களை அந்த ஜனங்களுக்கு மன்னித்து தகப்பனே தகப்பனே. அப்பா, இந்த வேலையில் தகப்பனே தகப்பனே அதன்படி தகப்பனே அந்த இடத்தில் எத்தனை நீதிமன்றங்கள் இருப்பார்கள் தகப்பனே எங்களுக்கு தெரியாது தகப்பனே. ஆனாலும் அந்த நீதிமன்றங்களின் நிமித்தம் அந்த இடத்தின் பாவங்கள் தகப்பனே மனிதர்கள்
ஜெபிக்கிறேன். எந்த ஜனங்களுக்கும் இந்த இடத்திலே தகப்பனே, உம்முடைய மகிமை தகப்பனே, அந்த இடத்திலே ஜெபிக்கிறேன். அந்த இடத்தை உம்முடைய மகிமையின் மேகத்தில் மூடிக்கொள்ள ஜெபிக்கிறேன். மூடும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை ஜெபித்தவர்களே, அந்த அந்த ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறேன். கிருபையும் பிரசன்னமும் தகப்பனே, அப்படி செய்த ஆசீர்வதிக்கப்படக்கூடிய உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அதே போல தகப்பனே, இவரின் பிள்ளைகளுடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் ராஜா. இவரின் பிள்ளைகளில் தொடும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஜெபிக்கிறேன் தகப்பனே. நான் வாலிப வயதில் தரலாத சிறுகளுடன் தகப்பனே, நிச்சயக்குரிய காரியங்களுடன் தகப்பனே, அந்த பிள்ளைகளை அந்த பிள்ளைகளை கெட்ட வழியிலே செய்கிறேன். இதனாலே முறையடித்து போடுகிறப்பா, முறையடித்து போடுகிறோம் பிள்ளைகளில் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய தகப்பனே ஏற்றதை தகப்பனே, வாலிப வயதிலே நீரை ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா பெற்றோருக்கு பிள்ளைகளாக தகப்பனே, முரண்டு பிடிக்காதவர்கள் தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளை தகப்பனே, யாருக்குமே கீழ்பட முடியாதபடி அந்த பிள்ளைகளை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளையும், நாய்கள், ஆபேலின் ஆவிகளை உம்முடைய ஜீவமான தகப்பனே, சுதந்திரம் அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகள் தகப்பனே, அன்பான ரீதியிலே தகப்பனே,
பிள்ளைகள் தகப்பனே தன் சொந்த சிந்தனையில் விழுந்து விடாத விடுத்து தகப்பனே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் தகப்பனே மாத்திரம் அந்த பிள்ளைகள் உம்மை தெய்வமே அப்படி தெரிந்து கொண்ட எங்கள் தெய்வம் தகப்பனே சிந்தனையின் நிமித்தம் நீர் கட்டு விடத்து தகப்பனே சிந்தனைகளுக்கு கொடுத்து தகப்பனே நீங்கள் வழி நடத்தும்படியாக தகப்பனே அந்த பிள்ளைகள் எந்த கெட்ட வழியிலும் இடத்தில் பிள்ளைகளையும் தகப்பனே கோழி தன் குஞ்சுகளை கோழி தன் தகப்பனே அப்பா எங்கள் எல்லோருக்கும் நீரே தாயின் தகப்பனுமாக இருந்து எங்கள் எந்த சூழ்நிலையிலும் விடாமல் ஆற்றி சேர்த்து தகப்பனே உம்முடைய புத்திய யோசனையும் சிந்தனை கல்வியர்களுக்கும் கொடுத்து தகப்பனே நீர் வழி நடத்தி தகப்பனே உங்களுடைய சமூகத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக உங்களது நாமத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் குறிப்பிடும்படியாக என்னுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை அழைத்து வந்து சிதறிக்க போகிறோம் உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜீவன் வல்லமையில நாமத்தினாலே ஜபங்கட்டி நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். அங்க சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சிறு பிள்ளைகளுடைய ஊழியங்களோடும் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். நாங்கள் தேவ ஊழியர் சுகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இன்றைக்கு வாலிப ஜோதிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா 14வது அதிகாரம் 13வது வசனத்திலே அங்கு லூசிபரை பற்றி எழுதி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகவே அங்கு அவனுடைய கீழ்ப்படியாமை போல இந்த வாலிப யுவதிகள் கீழ்ப்படியாமை ஆவியில இருந்து விடுதலை அடைய வேணும், விடுவிக்கப்பட வேணும். தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாதபடி ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு யுவதியும் மாற்றப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. உம்முடைய நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஐயா. பரலோக ராஜாவே உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். மாலை வேளையில கூட ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உடைய நாமத்தை ஆண்டவரை உயர்த்த, உங்களை தியானிக்க ஆண்டவரே, உங்களை நினைக்க ஆண்டவரை உள்ளத்திலே ஆண்டவரை திறப்பிலே நிற்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இந்த நாட்களிலும் கூட இந்த ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருவரும் செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவரே இந்த ஜெபங்கள் எல்லாம் என் ஆண்டவரே சமூகத்துக்குள்ளே வந்து குவிந்து கொண்டிருக்கிறதுப்பா. ஆண்டவரை திறப்பிலே நின்று ஆண்டவரை வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்பா செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே 5 கண்டங்களில் வாழ்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் இலங்கை தேசத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே 5 கண்டங்களில் வாழ்கிற ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டை வாலிப பிள்ளைகளை இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே சத்ருவானவன் ஆண்டவரே கத்தாய் மேலே இருந்து விழ தள்ளப்பட்டவன் ஆண்டவரே
கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அவனுடைய இச்சைக்கு நேராக ஆண்டவரே அவன் இழுத்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே கத்தாவே சுவாமி அவனுடைய இசையினால் உலக ஆண்டவரே கத்தாவை அருவருப்பான ஆண்டவரே பாடல்கள் மூலமாக ஆண்டவரே அவனுடைய இசையினால் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளை கூட அந்த வழிகளிலே ஆண்டவரே அப்பா இழுத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே அவன் பக்கமாக ஆண்டவரே அந்த வாலிப பிள்ளைகளுடைய இருதயங்கள் அங்கு சாய்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோமே என் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நான் செபிக்கிறேன், இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னப்பா அந்த செபத்தை நான் நேரெடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் யுவதிகளையும் என் ஆண்டவன் நீர் பொறுப்பெடுப்பீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரலோக ராஜாவே நீர் பொறுப்பெடுப்பீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் பொறுப்பெடுப்பீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனே உடைய வல்லமை ஆண்டவரே கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே கத்தாவே வாலிப பிள்ளைகளின் மீதும் என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து போக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து போக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய ராஜ்யத்தின் ஆண்டவரே ஒரு பகுதி வாலிப பிள்ளைகளாக இருக்கிறார்கள், ராஜ்யத்தின் தூண்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஆண்டவரை நேரத்திலும் கூட என் ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீதும் யுவதிகள் மீதும் இறங்க துதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை, அந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகளை மாற்றுகிற பொல்லாத சுத்த ஆவிகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா துரைத்தனத்தின் ஆவிகளை ஆண்டவருடைய வல்லமைகளையும் அதிகாரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை அசுத்தப்படுத்துகிற சிந்தனைகள், இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை குழப்புகிற காரியங்கள், தேவையற்ற சிந்தனைகளை போடுகிற காரியங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை உலகத்திற்குள்ளே அவருடைய இசையினால் இழுக்கிற அந்த காரியங்களில் இருந்து என் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாட்கள்ல நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ரத்தத்தினால் வாலிப பிள்ளைகளை மூடிக்கொள்ளுவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. சத்துருவின் எல்லா பொல்லாத கிரியைகளையும் இந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் நான் செயலிழக்க பண்ணுகிறேன் ஆண்டவரே. அப்பாவுடைய ரத்தத்தினால் நான் சுட்டே இருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே சாம்பலாகி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுப்பீராக. இந்த பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என் ஆண்டவர் பொறுப்பெடுப்பீராக. நீர் ஆளுகை செய்கிற சரீரமாக, நீர் ஆளுகை செய்கிற சரீரமாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் நடத்துவீராக என்று செபிக்கிறேன். என் ஆண்டவரே வாலிப நாட்களில் ஆண்டவர் சிருஷ்டி கர்த்தரை நினை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவர் வாலிபவர் இளவயது மாறி என்பதாக பிரசங்கி சொல்லி இருக்கிறாரே அப்பா. என் ஆண்டவர் அதை நினைக்கத்தக்கதாக, அதை உணரத்தக்கதாக ஆண்டவருடைய இருதயங்களை அதை அந்த செயல்படுத்தத்தக்கதாக என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த சிந்தனைகளில் ஒரு தடுமாற்றம், என்ன செய்வது எதை செய்வது என்று தீர்மானிக்க முடியாதபடி ஒரு போராட்டமானவரே பிள்ளைகளுக்கு என் ஆண்டவரே வல்லமை அனுப்பி ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகளை என் ஆண்டவர் சிறைபிடிப்பீராக நான் செபிக்கிறேன். என் அப்பா அந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகள் எல்லாம் என் ஆண்டவர் சிறைபிடிப்பீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஏற்ற வண்ணமாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீர் வணைந்து கொள்ளுவீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா முதலாவது உமக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவரை நீர் ஏற்படுத்தும். கர்த்தருடைய நேசிக்கிறார், இயேசுவை நேசிக்கிறார் என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே அசட்டை பண்ணுகிற காரியங்கள், இயேசு கிறிஸ்துவை நீ நேசிக்கிறாயா என்று கேட்கும் பொழுது கர்த்தாவே இல்லை என்று பகிரங்கமாக சொல்லுகிற அந்த காரியங்களை ஆண்டவரே இதெல்லாவற்றிலும் இருந்து இந்த பொல்லாத ஆண்டவரை ஆழத்தில் இருந்து பொல்லாத அசட்டை செய்கிற காரியங்களில் இருந்து என் ஆண்டவர் கர்த்தாவே பிள்ளைகளை விலைக்கு காத்தருளுவீராக என்று செபிக்கிறேன். தாழ்மையை கொடுங்கப்பா என் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு தாழ்மையை கொடுங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே கர்த்தாவே பாடசாலைகளிலும் சரி ஆண்டவரே அப்ப வீடுகளிலும் சரி ஆலயங்களிலும் சரி அவரவருக்கு ஏற்படுத்தப்பட்டது அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதான ஒரு இருதயத்தை கொடுங்க. பாடசாலையிலே அதிபர் ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை அந்த மரியாதையை ஆண்டவரை கொடுப்பதற்கு அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுங்க ஆண்டவரை. ஒரு விசை ஆண்டவரே நம்மிடத்துல நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே எகிப்திய ஜனங்களுக்கும்
அந்த எபிரேய ஜனங்களுக்கு இஸ்ரேல் பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணின கர்த்தர் என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. அப்பா, பாடசாலைகளிலும் சரி, ஆண்டவரே, உலகத்தில் போய் வேலை செய்கிற விடயங்களிலும் சரி, ஆண்டவரே, யூனிவர்சிட்டியில படிக்கிற காரியங்களிலும் சரிப்பா, அந்த கம்பெனிகளில வேலை செய்கிற காரியங்களும் சரி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆண்டவரே, உலக பிள்ளைகளுக்கு இவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி என் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல உடைய பிள்ளைகளை நீர் வாழ வைக்க வேண்டும்படியாக ஒரு விஷயம் நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. பாடசாலைகளிலும் கூட இந்த பிள்ளைகள் வித்தியாசமாக இருக்கிறார்கள் என்று ஆசிரியர்கள் இனம் காணக்கூடிய பிள்ளைகளாக அந்த கம்பெனிகளில் வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவரே கத்தாவே, ஆலயங்களிலும் கூட கத்தாவே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவருடைய மகிமையை தரித்துக் கொண்டவர்களாக ஒரு வித்தியாசமான பிள்ளைகளாக இருக்க என் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கத்தாய் வழி நடத்துவீராக என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, கனப்படுத்துவதற்கு, பெரியவர்களை கனப்படுத்துவதற்கு என் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டு வாழ அவளுக்கு உதவி செய்வீராக. வீட்டிலே இருக்கின்ற பொழுது பெற்றோரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளை நேசிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக, அவர்களுக்கு அடங்கி வாழக்கூடிய பிள்ளைகளாக என் ஆண்டவர் தாமே இருப்பதற்கு உதவி செய்வீராக என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு அநேக பெற்றோர்களுடைய கண்ணீர் அதிகமாக இருக்கிறதுப்பா. ஆனால் தன்னுடைய தாய் தகப்பனை அடிப்பதற்கு கையோங்குவது, அவர்களை அவமரியாதையாக பேசுவது, அசட்டை பண்ணுவது, கீழ்ப்படியாத காரியம், முரட்டாட்டமான காரியங்களை செய்கிற மிருகத்தனத்தின் ஆண்டவரை குணங்கள் இந்த நாட்கள் பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிறது ஐயா. எங்கு பார்த்தாலும் ஐயா, ஒவ்வொரு தாய்மாருக்கு ஒரு விதமான அந்த பயத்தில் இருந்து என் ஆண்டவர் தாம் என் பிள்ளைகளை விளக்கி நீர் காத்துக் கொள்வீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கத்த பயத்தை உருவாக்குகிற ஆண்டவரே கத்த பலவிதமான காரியங்களை செய்ய ஊக்குவிக்கிற இந்த பொல்லா சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் அழித்து போடுவீராக. பெற்றோர்கள் பிள்ளையை நம்புவதற்கு ஏதுவான காரியங்களை பிள்ளைகள் செய்வதற்கு என் ஆண்டவர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே, நல்ல ஒழுக்கத்தை கொடுங்க, நன்றாக அழகாக நேர்த்தியாக பேசுவதற்குரிய அந்த ஞானத்தை கொடுங்க என் ஆண்டவர். யாரிடத்தில் எதை பேச வேண்டும், எப்படியாக பேச வேண்டும் என்ற அந்த காரியத்தை, அந்த ஒழுக்கத்தை என் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும்படியாக துதிக்கிறேன் ஆண்டவரே. தாழ்மையை, கீழ்ப்படிதலை என் ஆண்டவரை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. பாவத்திலும் சாபத்திலும் இருந்து இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. என் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் கர்த்தர் நீ நல்லவர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற தகப்பன் என்பதை ஆண்டவரே கர்த்தர் நான் அறிவேன் ஐயா. இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை, யுவதிகளையும் உடைய கரங்களுக்கு ஒப்பு கொடு. பெண் குழந்தைகளை இந்த நாட்களை உடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாட்களில் பெண் குழந்தைகளை பார்த்து ஆண் குழந்தைகள், ஆண் பிள்ளைகள் பயந்தோடும் அளவுக்கு இந்த பிள்ளைகளுடைய அட்டகாசங்கள் என்று இந்த நாட்களை காணப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. அது ஒழுக்கம் இல்லாத காரியம், உடைய அணிவதிலே ஒழுக்கம் இல்லை ஆண்டவரே கர்த்தாவை இச்சையை தூண்டுகிறதான காரியங்கள் ஆண்டவரே, இது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரை வாழத்தக்கதான ஒரு கிருபை வரங்களை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. பெற்றோரை ஏமாற்றி விட்டு ஆண்டவரே அப்பா அந்த இடங்களில் எல்லாம் சுற்றாதபடிக்கு என் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானத்தோடு, புத்தியோடு, அறிவோடு செயல்பட இந்த யுவதிகளுக்கு, அந்த பெண் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக நம்முடைய கரங்களுக்குள்ளே புகடுகிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. பரலோக ராஜாவே, இந்த வாலிப பிள்ளைகள் தான் ஆண்டவரே நம்முடைய ஆண்டவரே சேவையை செய்ய இருக்கிறார்கள், ராஜ்யத்தை கட்ட இருக்கிறார்கள், ராஜ்யத்துக்காக பணி செய்ய இவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த வாலிப நாட்களில் ஆண்டவரே அவ வழி தவறி போய்விடாதபடி சத்ருவின் பொல்லாத ஆவி ஆண்டவரை, பொல்லாத இந்த லுசிபரின் நாவி, இந்த இசையின் ஆவி, உலகத்தில இருக்கிற அந்த பொல்லாத அந்த ஆவி இந்த பிள்ளைகளுக்குள்ளே, இந்த குடும்பக்குள்ளே வந்து விடாதபடி என் ஆண்டவர் ரத்தத்தினால் எல்லா பிள்ளைகளையும் மூடிக்கொள்கிறாங்க என்று செபிக்கிறேன். உடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் மூடிக்கொள்ளுவீராக என்று செபிக்கிறேன். அல்லேலூயா. எல்லா பொல்லாத அருவருப்பான காரியங்களுடைய பிள்ளைகளை விலக்கி காத்துருங்கப்பா. சினிமா தியேட்டருக்கு போகாதபடி, துன்மார்க்கமான இடங்களிலே போய் அந்த பிள்ளைகளாக அமராதபடி என் ஆண்டவருடைய வல்லமை பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து போகட்டும் ஐயா. அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட தெய்வ தூதர்களை கொண்டு என் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வீராக. முன்னும் பின்னும் நெருக்கி என் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. விசேஷித்த பாதுகாப்பை கொடுங்க ஐயா.
விசேஷித்த பாதுகாப்பை கொடுங்க. நான் எந்த இடத்திலே இந்த பிள்ளைகள் இருந்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று தன்னுடைய இருதயத்திலே எப்பொழுதும் சொல்லிக் கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை நீர் ஏற்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் அப்படியே இந்த நாட்களை செய்ய போகிறபடியால் எல்லா வாலிப பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ள போகிறபடியால் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல ஆண்டவரே கர்த்தரின் ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள வாலிபர்களாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீக்கத்தக்கதான ஒரு கிருபை வரங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக எல்லா நோய் நொடிகளுக்கும் துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அந்த பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகள் அநேகமாக இருக்கும். ஆண்டவர் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ஆண்டவரே கத்த அந்த வயது வரும் பொழுது அவர்களால் ஆண்டவரை சில காரியங்களை ஆண்டவரை கத்தாவை அடக்கிக் கொள்ள முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. கோபங்கள், பிடிவாதங்கள், தியான காரியங்கள் ஆண்டவரே இப்படியான பொல்லாத ஆண்டவரே ஆவியில் இருந்து பலவீனங்களில் இருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துப்பா. உடைய ராஜ்யத்துக்கு என்று ஒரு கூட்ட சேனைகளை என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவீராக என்று உடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆண்டவரை நீங்க பொறுப்படுங்கய்யா. வரும் காலத்திலே ஆண்டவர் கிதியோன்களாக எழும்பட்டுமே ஆண்டவரே உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுங்கப்பா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஜெபங்களை கேட்டு சபைகளிலும் வெளியிடங்களிலும் வாலிபச்சுவதிகள் எல்லாம் மாற்றங்கள் கண்டு அங்கு பெற்றோர்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு கர்த்தர் செய்வாராக. ஆமேன், 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 ஆமேன். நாங்க சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி. தானியேல் 5வது அதிகாரம் 20வது வசனத்தின்படி அவர்களுடைய இருதயம் மேட்டிமையாகி அவர்களுடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தனது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று என்று சொல்லி நேபுகாத்நேச்சாரை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாங்க வாலிப ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆகவே இந்த வாலிப ஜோதியோட துன்மாக்கம் அவர்களை விட்டு நீங்கவும் அவர்கள் ஒரு உணர்வடைந்து நல்ல உணர்வடைந்து நல்ல ஆலோசனை பெற்று அங்கு தாழ்மையிலும் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா, துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆவியானவரே காலவேளை தகப்பனே நீங்க பாதுகாத்து வழிநடத்தி வந்த தகவலுக்காக திருப்பிக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே ஆவியானவரே காலவேளை கர்த்தாவே இந்த சங்கமம் வானொலியூடாக ஆவியானவரே ஊழியர்களுக்காக ஆண்டவரே இந்த இடத்துல உங்க நாமத்தை உயர்த்த கொடுத்த மகாபரிசுவாசத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே இந்த ஆண்டவரே நீங்க வேலையை சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனே இதோ ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க வாழாக்காமல் கீழாக்குவேன் மேலாக்குவேன் வாக்குத்தத்தின்படி ஆண்டவரை எல்லா தீமைக்கு விலக்கி காத்த ஆத்துமாவை காத்து இருமுதல் கொண்டு என்றென்றைக்கு போக்கை வரத்தை காத்து வழிநடத்தப்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. விசேஷமாக இந்த சங்கமமான எல்லா இடங்களுக்கும் கடந்து சென்று தேவ ராஜ்யத்தை தேவ சித்தத்தை தேவ ஆண்டவரை ஆவியானவரை தேவ வெளிப்படுத்தப்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஏசப்பா எல்லா இடங்களுக்கும் நித்திய ஜீவனை கண்டடையத்தக்க ஆண்டவரே அந்த வழியை கர்த்தாவே இந்த சங்கமம் வானொலி ஒவ்வொரு இடங்களுக்கும் கடந்து சென்று அந்த வழியை ஆயத்தப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஏசப்பா இன்னுமா எந்தெந்த இடங்கள்ல ஆண்டவரே இந்த சங்கம வானொலி கடந்து செல்லாம இருக்கும் அந்த இடங்களுக்கெல்லாம் கடந்து செல்ல கர்த்தாவே வழிகளை திறக்க முடியாது ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன் யார் யாரெல்லாம் வேலைப்ப வாசிக்க முடியாம ஜெபிக்க முடியாம ஆண்டவரே ஏசப்பா இருக்கிறார்களோ அவர்கள் காதுகளிலெல்லாம் அந்த சங்கமம் வானொலி நூடாக இந்த ஜெபங்கள் எல்லாம் எட்டப்படுவதாக ஆண்டவரே. ஏசப்பா அந்த வேலையில நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தகப்பனே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை உங்க பாதைப்படியில வைக்கிறேன் ஆண்டவரே. விண்ணப்பம் நாங்கள் ஜெபிக்க முன்னே இந்த அறிஞர்களுக்கு பதில் கொடுத்து முடிக்கிற தெய்வமே ஏசப்பா அந்த வேலை ஏசப்பா இதோ தகப்பனே வாலிப விவதிகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே.
ஏசப்பா தகப்பனே, இந்த நாட்கள்ல நாங்கள் பார்க்கிறோம் அநேக ஆண்டவரை எல்லா கண்டங்களிலும் இருக்கும் ஆண்டவரை எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. அநேக வாலிப பிள்ளைகள் இந்த நாளிலே கீழ்ப்படிவுள்ள ஆண்டவரை. ஏசப்பா எது சொன்னாலும் கோபம் ஆண்டவரை. ஏசப்பா ஆண்டவரை சத்துருவானவன் கோபம் என்கிற ஒண்ணு கொண்டாந்தவர்களுக்கு வைத்து ஆண்டவரே பெற்றோர்கள் ஆண்டவரை புத்தி சொல்ல ஆண்டவரை பயமா இருக்கிற அளவுக்கு சத்துரு ஆண்டவரை கோபத்தை கொண்டாந்து வைத்திருக்கான் ஆண்டவரை. ஏசப்பா இதை சொன்னா என் பிள்ளை கோபத்தை என்ன காரியம் செய்யுமோங்கிற ஒரு பயத்துல பெற்றோர் பாதி சொல்றது இல்ல ஆண்டவரை. ஆவியானவரே இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் சபைகளுக்கும் ஆண்டவரே மூப்பர்களுக்கும் ஆண்டவரே வயதுக்கு மூத்தவர்களுக்கும் ஒரு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியமானதா இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே தகப்பனே ஆவியானவரே என்று அவர்கள் கீழ்ப்படியாவிட்டா ஆண்டவரே நாளை ஆண்டவரே சன்னதிகள் அப்படியே இருக்குமே ஆண்டவரே. ஏசப்பா நீங்க ஆண்டவரே சிறு வயதில் எவ்வளவு அழகா இருப்பீங்க ஆண்டவரே. நாங்க சாமுவேலை பார்த்தா ஆண்டவரே சாமுவேல் ஆண்டவரே உங்களுக்கு ஆண்டவரே பிரியமான குழந்தையா கீழ்ப்படிந்து வளர்ந்ததை நாங்கள் ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே நாளிலும் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் வாலிபத்தை எதனால் சுத்தம் செய்வான் தேவனுடைய வார்த்தையின்படி அல்லவா ஆண்டவரே. உங்களுடைய கற்பனையில பிள்ளைகள் ஆண்டவரை பிரதான கற்பனை ஆண்டவரை தந்து அப்படி கண்ணம் கொள்ளுவார்கள் என்று சொன்ன வார்த்தை கீழ்ப்படிய முடியாமல் இருதயங்களை வைக்க முடியாது ஆண்டவர்கள் பிரயாணத்தை உடனே அவர் அப்படிங்கிற ஒரு பயத்தை கொண்டு வச்சிருக்கிறாங்க. தகப்பனே தேவனுக்கு வைக்க முடியாமல் நான் சொல்லிக்கிறேன். அந்த ஒரு உங்களை நேசிக்கிறேன். உங்களுக்கு தாவை ஆண்டவரை அன்பாக நேசிக்கிறேன். உங்களை நல்ல நண்பன் எப்படி இருக்கும்போது வாலிபன் கேட்டுக்கொண்டு என்னுடைய நல்ல நண்பன் ஏசப்பா இருக்கிறது தங்களுடைய இருதயத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம் சென்று தங்கள் இருதயத்தை திறந்த சமூகத்தில் அது கண்ணீர் தொழிலாக என்று ஆண்டவரை அதை போல தங்கள் இருதயத்திலிருந்து எல்லாம் ஊற்றுகிறார்கள் காரியம் ஆண்டவரை இழக்கப்பா ஒரு காரியங்கள் வந்து பிள்ளைகளை காட்டி வைத்திருக்கிறார் இந்த பாரதத்தை வஞ்சிக்கிற பிள்ளைகள் கடுமை அப்புறத்தை நீங்க செடிக்கிறேன் ஏசப்பா சித்தத்தின்படி வணிந்து கொள்வார்கள் திட்டம் செய்ய உங்களுடைய ராஜ்யத்தை கீழ்கடிகள் எல்லா ஆசிரிய பதத்தை செய்யுங்கள் என்னை கிறிஸ்துவ எல்லாம் பேசி அவர்களை கீழ்ப்படையும்
சும்மா மூடிட்டு எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் உங்களுக்கு செய்தது சொல்லணும் சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் திருத்த நாடுகளை கீழ்ப்படுகிறது கீழ்ப்படையும் மற்றவர்களுக்கு கீழ்ப்படையும் ஞானத்தை சத்தமிட்டு போக்குறையோடு சொல்லுவீங்க பயமே ஞானத்தின் மகளமாக இருக்கிறது ஆண்டவர் இதற்கான இந்த கிருபையில் ஆண்டவர் ஞானம் மற்றவர்களுக்கு நீங்க மட்டுமடியாக நான் ஜெபிக்கிறேன் கீழ்பெறாமல் கீழ்படியாம ஆண்டவருக்கு அப்படியெல்லாம் இருக்கிற பிள்ளைகளின் சிந்தையில கட்டி வைத்திருக்கிற எல்லா சிந்தமானங்களும் எடுத்து நாமங்களுக்கு நாமளும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் அவர்களுக்கு நம்ம வந்து நாட்கள் ஆண்டவரை இப்ப வாலிபர் இருக்கிற அந்த என்ன ஆண்டவரை எசப்பா பெரியவர்கள் கண்டால் வெறுக்கிறார்கள் ஆண்டவரை எசப்பா அன்பு பிள்ளைகளாக இருக்கும் ஆண்டவரை அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தை விசுவாசிக்கும் என்று ஆண்டவரை அன்புல ஆண்டவரை பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி அந்த பிள்ளைகள் அன்பமாக நடத்துகிறது சரி ஆண்டவர் தன்மையை பற்றி அன்னதானம் போட்டு அன்பு இருக்கிறாங்க எந்த இடத்தில் ஆண்டவரை இந்த சரிக்கட்டி எடுக்காதவரை தகப்படும்படியாக நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரை ஏசப்பா ஆண்டவரை இந்த விண்ணப்பத்தை நம்ம கருத்தை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை ஏசப்பா நடக்கும்படி ஞானத்தை கொடுங்க ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிறவர் காயப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்துக் கொண்டு விண்ணப்பத்தை அர்ப்பணித்து என்னை சமூகத்தில் அர்ப்பணித்து செலுத்தப் கொடுக்கிறேன் இறக்கமுள்ளங்கள் நல்ல பிதாவை உங்க சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா கத்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. பிரதரை வரவேற்றுக் கொண்டு பிரதர் நீங்கள் இந்த யூரோப்பியன் கனடா லண்டன்ல இருக்கிற ஒவ்வொரு வாலிப ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே பெருமைகள் புகழ் செல்வம் படிப்பு கௌரவம் என்று சொல்லி அவர்கள் மேட்டிமையாகி இருக்கிறார்கள். அதனால் அங்கு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவது இல்லை, அங்கு மற்றவர்களுக்கும் கீழ்ப்படிவது இல்லை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட அந்த பெருமை புகழ் படிப்பு எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக சின்னம் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து பெற்ற தாய் தகப்பனையும் கனம் பண்ணி ஆசிரியர்களையும் கனம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல உணர்வு நல்ல எண்ணங்கள் அவர்களுக்குள்ள வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் அப்பா இந்த பெயர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பாப்பிதா சத்தியத்தில் சத்தியம் சர்வ சிருஷ்டிக்கும்
Father, ராஜாவின் தேவனை ஜெபம் பண்ண ராஜாவை ஜெபம் ராஜா நன்றி சட்டங்களுக்காக சட்டம் கட்டாவிட்டால் கர்த்தர் குடும்பத்தை கட்டாவிட்டால் அப்படியா செய்யப்பா கடைசி மாம்சம் இந்த நன்றி சுத்தாவியானவர் நன்றி அப்பா இந்த நன்றி சங்கமம்
ராஜாவே நன்றி அப்பா நம்முடைய அன்பு ராஜாவே நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பிதாவே ஆமென், ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் மேரி. பிரைஸ் தி லார்ட் மேரி. நான் ஜெபத்தோடு கூட பார்க்கிறேன். மேரி வந்தால் நாங்கள் ஜெபம் மேரிட்டை கொடுப்போம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைய ஆண்டவரை கர்த்தாவே இந்த நாட்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எல்லா தேசங்கள், கண்டங்கள், மக்கள், ஜனங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் கண்கள் பார்க்கட்டும் ஐயா. 7 கண்கள் பூமியை நோக்கிறதப்பா. அந்த கண்கள் ஆண்டவரை வாலிப ஜோதிகளை நோக்கட்டும் ஐயா. ஆண்டவரை வீணான மரணங்கள், விருதாமான மரணங்கள், வியாதிகள், வேதனைகள் கர்த்தாவே, கண்ணீர்கள் கர்த்தாவே, எத்தனையோ கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை மீட்டுமே நாளும் அழகு இருக்குது என்றும் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே அவர்கள் மீட்டுமே நாள் சீரழிந்து போகிறார்கள் கர்த்தாவே. அப்பா இவர்களை நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வாலிப ஜோதிகள் அழிந்து போகாதபடி கர்த்தாவே, மோசம் போகாதபடி கர்த்தாவே, இச்சையில இழுப்புண்டு போகாதபடி கர்த்தாவே, இந்த வாலிய பிள்ளையோட இருதயங்களையும் சிந்தகளை ஆளுகள் செய்யுங்க கர்த்தாவே. நீங்க ஆளுகள் செய்தார் ஆண்டவரே இந்த சத்ருவும் ஆண்டவரை மேற்கொள்ள முடியாதப்பா. ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், இலங்கை தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் எந்தெந்த இடத்திலே எப்படியா வேலை செய்கிறார்கள், படிக்கிறார்களோ ஆண்டவரை, யூனிவர்சிட்டி படிக்கிறார்களோ, இவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா துன்மாக்கங்களும் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் மாற்றப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயங்களை சிந்தகளை நீர் ஆளுகள் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள்ல இருக்கிற வாலிப ஜோதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை நீர் வழி நடத்தும் ஐயா. சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடி கர்த்தாவே, மனுஷர்கள் ஆண்டவரே அவர்களை கெடுக்காதபடி கர்த்தாவே உம்முடைய வல்லமையை அவர்கள் மேல ஊற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் எல்லா வீட்டிலும் இருக்கிற வாலிய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு ஆண்டவரே கையின் விரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே எல்லா உலக பிள்ளைகளை பார்க்கிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உயர்ந்து நிமிந்து நிற்கக்கூடியவர்களா என் தேவாவியானவரே உம்முடைய சிறப்பின் வல்லமையை கர்த்தாவே இவர்களுக்குள்ளே கட்டவிட்டு விடும். பரிசுத்த ஆவியானவரே அப்பா இவர்களுக்கு உணர்த்தி ஆண்டவரே நல் வழியிலே, நல் பாதையிலே, நல்ல எண்ணங்களிலே நடக்கக்கூடியதா நீ கிருப செய்யும் ஆண்டவரே. எந்தெந்த வீட்டிலே அப்பா எந்தெந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, வியாதியோடு ஆண்டவரே தாக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்தி ஆண்டவரே குணப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கனடா தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே எங்கள் தமிழினத்தின் வாலிப பிள்ளைகளுக்காய் ஜோதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகள்ல இருக்கிற வாலிப ஜோதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனே உம்முடைய வல்லமைக்குள்ளே இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். வாலிபன் பொல்லாங்கான ஜெயிக்க முடியும் ஆண்டவரே. அப்பா அவனுடைய பலம் ஆண்டவரே உம்முடைய அலங்காரமாய் இருக்கிறது கர்த்தாவே. அவனுடைய பராக்கிரமம் அவனுடத்திலே இருக்கிறது கர்த்தாவே. என்ற தகப்பனே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணும் உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வனா தானே ஆண்டவரே. ஐயா அவனை அம்பார துணியினால் நீர் மூடி காக்கிற தேவன் என்று எழுதியிருக்கிறதை கர்த்தாவே. என் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாலிபனே வாலிப வயது கர்த்தர் சிருஷ்டிய நினையண்டி சொல்லி எழுதியிருக்கிறதை கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரே நீ கண்ணோக்கி பாரும். நோர்வே தேசத்து வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஜெர்மன் தேசத்திலே அப்பா நேற்றைய நாள்லே ஆண்டவரே கர்த்தாவே 5000 வாலிப பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே இந்த வாலிப நாட்களிலே ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே உம்முடைய காரியத்தை அவர்கள் செய்யவும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கவும் ஆண்டவரே
அவர்களுக்கு ஏற்ற பாதுகாப்புகளை கொடுத்து கர்த்தாவே நடத்தி சென்ற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஒவ்வொரு இருதயங்களையும் வாலிப யுவதிகளுடைய இருதயங்களை கண்டீங்களே கர்த்தாவே. நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்னும் வாலிபர்கள் கூடட்டும் ஐயா, கூட்டங்கள் ஆண்டவரே அதிகமாகட்டும் ஐயா, வாலிபர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்யட்டும் ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை பிள்ளைகளுக்குள்ள வரட்டும் ஐயா. அதுக்காய் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்தியாவுக்காய் இலங்கைக்காய் ஆண்டவரே, அந்த கண்டங்கள்ல வாழுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தாவே ஆண்டவரே, வளர்ச்சி அடைகிற பிள்ளைகளையும் கர்த்தாவே நீ கண்ணோக்கி பாருமையா. இன்றைய நாளும் ஆண்டவரே, இந்த டொலிசிஸுடைய பட்டணத்திலே இருக்கிற எரிமலையை காண்கிறீரப்பா, அதை நிறுத்தவும் ஆண்டவரே, நிப்பாட்டவும் உம்மாலே கூடும் ஆண்டவரே. சுத்தமான காற்றும் சுகமான இடமாய் மாற்றும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. வியாதி படுக்கையிலே ஆண்டவரே, இந்த சுவாசப்பை பிரச்சனையில இருக்கிறவர்கள் இன்னும் தாக்கப்பட்டு போகாதபடி என் தகப்பனே ஒரு மனதுருக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை கர்த்தாவே, உங்களால் எல்லாம் ஆகும் என்று நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அழிய நாள் நடக்க இருக்கிற ஆண்டவரே, இந்த புனேஸ்வரி சிஸ்டர் பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உற்சாக ஆவியை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே, அவர்கள் இன்னும் விசேஷமாய் செய்யக்கூடியதாய் அவர்கள் நாவிலே உம்முடைய வார்த்தைகளையும் பாடல்களையும் வைத்து கர்த்தாவே, பாலகர் வாயினால் கர்த்தாவே நீர் துதிய உண்டு பண்ற தேவன் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, எந்த பெற்றாருக்கு கீழாக இருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா, உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சிஸ்டர் ஏமி, சிஸ்டர் ஏமி பொறுத்து கொள்ளுங்கள். இரண்டு அனௌன்ஸ்மெண்ட். டொலியுடைய பகுதியிலே காட்டுத்தீ, எரிமலை அல்ல காட்டுத்தீ, அந்த பகுதியில் எரிமலை இல்லை, ஒன்று காட்டுத்தீ. அடுத்ததாக இன்று மாலை 7:30 மணிக்கு எங்களுடைய ஜூமிலே பாஸ்டர் போல் டோசன் அவர்கள் தேர்வு செய்து எடுத்து வருகிறார் 7:30 மணிக்கு. அதற்கான லிங்குகள் எல்லாமே, இந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி வைத்திருங்கள். இந்த லிங்க் பெர்மனன்ட். அந்த லிங்கிலே நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும். எங்களுடைய ஜூமுக்கு அதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது காப்பி பண்ணி ஒரு இடத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லா ஜூமுகளிலும் இணைகின்ற பொழுது இந்த ஜூமை பாவித்து கொள்ளுங்கள். மற்றதாக இன்றைய நாளிலே இரவு 7:30 மணிக்கு நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சியிலே நடைபெறுகின்றது. இந்தியாவிலிருந்து வருகின்றுள்ள பாஸ்டர் போல் டோசன் அவர்கள் கடந்த வாரத்திலே நாங்கள் அனுப்பியிருந்தோம். அவர் வந்து இணைந்து ஒரு செய்தியை தந்தார். அதே போல் நாங்கள் இன்றைய மாலையிலே 7:30 மணிக்கு நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அந்த வேலை இணையுங்கள். சகோதரி ஏமி அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். எல்லோருக்குமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேலையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். இணைய முடியுமானவர்கள் இணையுங்கள். எங்களுடைய நேரம் 7:30 மணிக்கு. ஆமேன். இலங்கை நேரம் நான் நினைக்கிறேன் காலை 5 மணியாக இருக்கலாம். ஆமாம், காலையில் 5 மணி இலங்கை நேரம், இந்தியா நேரம். அந்த வகையிலே யூகேயிலே 12:30 மணி, யூரோப்பிலே 1:30 ஆரம்பமாகும். அந்த வகையில் இணையுங்கள். உற்சாகப்படுத்துங்கள், ஊழியரையும் உற்சாகப்படுத்துங்கள், மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். எங்களுடைய நித்திய வெளிச்ச நேரத்திலே வருகிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ. சகோதரி ஏமி வழி நடத்துங்கள். நன்றி தாப்பனே சுவாமி, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி தாப்பனே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைய போகின்ற அந்த ஊழியக்காரன் பால் தாமஸ் எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அவர் கூடாக நீங்க தரப்போகின்ற வார்த்தைக்காக நன்றி சுவாமி. அவருடைய ஊழியங்களில் டோசன் டோசன். நன்றி தாப்பனே சுவாமி. ஆண்டவரே, அந்த வார்த்தை கூடாக ஆண்டவரே அநேக ஜனங்கள் தொடப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற உறவுகளுக்கும் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே அந்த வார்த்தை கிரியை செய்து ஏசப்பா உங்கள் அண்டை கொண்டு வர உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி.
ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் ஜெபித்த ஒரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த தேவ பிள்ளைகள் எல்லோரோடும் உங்களை கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, சகோதரி டாலி சிஸ்டருக்காக வருகிறோம். கர்த்தாவே அந்த இடத்திலே ஏற்பட்டிருக்க அந்த காட்டு தீ அணைந்து போகும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த இடத்திலே உள்ள மக்கள் ஏசப்பா இடம்பெயர்ந்து ஆண்டவரே சுவாமி அவர்களுக்கு எங்கு போவதென்று தெரியாமல் இந்த மக்கள் தவிக்கிறதை நீங்க காண்கிற தேவன் கர்த்தாவே சுவாமி, அந்த இடத்திலே ஏசப்பா சுத்தமான காட்டுக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அந்த காட்டு தீகள் எல்லாம் அணைந்து போகும்படியா ஜெபிக்கிறோம். அந்த இடத்திலே ஒரு அமைதிக்காய் ஒரு சமாதானத்துக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, அந்த இடத்திலே ஏசப்பா பணிபுரிகின்ற ஒவ்வொரு ஃபைட்டர்ஸ் மாரையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவர்களுக்கும் எந்த விதமான சேதமும் வந்து விடாதபடி ஆண்டவரே நீங்க பாதுகாக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அந்த இடத்துல ஒரு மலையை கட்டளையிட வேணுமாய் உங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே சுவாமி, ஆசீர்வதிக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரே ஜெபித்தது பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி சுசிலியா அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நீங்க வழி நடத்தும்படியாய் உங்களுடைய பாதத்திலே நாங்க சந்தி ஜெபிக்கிறோம். தகப்பனே சுவாமி, அதே போல அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சகோதரி புவனேஸ்வரிக்காக வருகிறோம். நாளே நடக்கின்ற அந்த ஊழியங்களுக்காக நன்றியப்பா. அந்த பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரே ஒரு மனத்தின் ஆவியோடு இந்த சிறு வயதிலேயே உங்களை தேடுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் உங்களுடைய வழியிலே நடக்கிறவர்களாய் மாற்றும்படியா எங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். தகப்பனே இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி பாபிக்காய் வருகிறோம். கர்த்தாவே இந்த வீட்டு கூட்டங்களுக்கு போற நேரங்கள், ஊழியங்களுக்கு செல்லுகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்க நடத்தும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி தயாவுக்காக வருகிறோம். கர்த்தாவே சுவாமி, தயாவையும் ஆசீர்வதித்து அந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேணுமாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, சகோதரி சுகுமாரிக்காக வருகிறோம் அப்பா. அவருடைய ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த மகளோடு எடுக்கின்ற ஒரு ஜெபங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல சகோதரி சுமதிக்காக வருகிறோம். சுமதி இருக்கிற தேசத்துக்காய் ஆண்டவரே சுவாமி, அந்த இடத்திலே ஜமான்களுடைய கண்களிலே ஒரு இரக்கத்துக்காய் தயவுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் அப்பா அதே போல ஆண்டவரே பாஸ்டால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே வர முடியாமல் இருக்கிற அந்த தடைகளை ஆண்டவரே நீங்கள் உடைத்து ஆண்டவரே வழி நடத்த வேணுமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களும் இந்த இணைப்புகளை வந்து இணைய உதவி செய்யும்படியா ஜபிக்கிறோம். அதே போல சகோதரி கலாசீலன், சகோதரி ரதி பாலசிங்கம் இவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே சுவாமி, சகோதரி மேரிக்காய் மேரியுடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே பிரதர் டொனாலை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே தகப்பனே சுவாமி, இந்த நாளிலும் வானொலிக்கு வருகின்ற மிகுதியான ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு கூடாக நீங்க தரப்போகின்ற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். பாசப்பால் சரணுக்காய் நன்றியப்பா. அதே போல ஒரு கர்நாடக மாநிலத்துக்காய் நன்றி தகப்பனே சுவாமி. இந்த வேளையிலும் அதே போல தாயார் குலேந்திரனம்மா, தாயார் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா இவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நித்திய வெளிச்ச நேரத்திலே இணைய போகின்ற தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், உங்களுடைய வார்த்தைகளை வாசிக்கின்றவர்கள் ஆண்டவரே சுவாமி, வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் எல்லோரையும் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளும் சங்கமம் வானொலி ஸ்தாபகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்புவிக்கிறோம். பிற பிள்ளைகளை உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் இவர்களோடு உங்களுடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். ஊழியங்கள் இன்னும் பெரிதாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி, அப்பா கூட இருந்து நீங்க பாதுகாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அந்த வேலை இடத்து ஊழியங்களை தாங்கி கொள்ளும்படியாய், அந்த வேலை இடத்திலே இயேசப்பா கொள்ளை நோய்கள் பரவி விடாதபடி பாதுகாத்து கொள்ளும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி, ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜோபலை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நாவின் கட்டுகளை நாம் அவிழ்ந்து அந்த மகன் உங்களை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளையாக நீங்கள் மாற்ற வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமீன் ஆமீன். சிஸ்டர் மேரி நிக்கிறீங்களா? சிஸ்டர் மேரி நிக்கிறீங்களா? ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இவங்களுக்கூடாக வழி நடத்தினார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுக்கு நேரம் இருக்கிறபடியால் பெண்களுக்கான ஆலோசனையுடன் இணைகிறார் சகோதரி கொன்சி அவர்கள். அந்த செய்தியையும் கேட்போம். காலை வேளையிலே நாங்கள் அவற்றை ஒலிபரப்பு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வேளையிலே அதோடு நாங்கள் இன்றைய நாளில் வாக்குத்தத்த தியானம் புத்தியுள்ள ஸ்திரீ அந்த காரியம், அத்தோடு இன்றைய நாளைய நாளுக்கான வேத வாசிப்பு அனுப்பியிருக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான சிந்தனை துளிகள் பாகம் 11 மரியாளின் அன்பு. மரியாள் இயேசுவின் தாயுடைய புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். ஆமேன். கேட்போம். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். பாகம் 11. இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகின்ற பெண்களின் மரியாள். நாங்கள் பலரை கடந்த வாரங்களில் நாங்கள் தியானித்து வருகிறோம். அதன் மூலமாக பெண்களாகி நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளில் நாங்கள் கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள், வேதத்தில் 2 மரியாளை பற்றி நாங்கள் பார்க்கலாம். ஒன்று லாசரஸ் மற்றும் மார்த்தாளின் சகோதரியாகிய மரியாள், இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளை பற்றி நாங்கள் பார்ப்போம் என்றால் லூக்கா 1 அதிகாரம் 28வது வசனம், அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஆமேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாட்களில நாட்கள் மரியாதை காலங்கள் உலகம் பொல்லாத காலங்களா இருந்து கொண்டிருந்தது. அந்த பொல்லாத உலகத்தில எங்கு பார்த்தாலும் பாவங்கள், விபச்சாரங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், கொலைகள், பெற்று தானாக கொலை செய்வது, இப்படியாக நடந்து கொண்டிருந்த அந்த காலத்துல கிறிஸ்துவின் சமூகத்துல ஒரு நல்ல ஸ்திரீ, கிறிஸ்துவுக்குள் பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், சிறந்தவள் என்று அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக தெரிவு செய்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த தாயாகிய இயேசு மரியாளுக்கு அவர் பிள்ளையாக மரியாதை தெரிந்தெடுத்து எத்தனையோ பெண்கள் இருந்திருக்கலாம். அந்த நாட்கள்ல எத்தனையோ அழகான பெண்கள், கோடீஸ்வரியான பெண்கள், காசு உள்ள பெண்கள், எப்படி நிறைய வித்தியாசமான உயர்ந்த மட்டத்துல இருக்கிற பெண்களும் இருந்திருக்கலாம். ஆனா தெரிவு செய்யறது சாதாரண ஒரு மரியாதை, கஷ்டமான குடும்பத்துல செய்கிறார் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற தாயாக தெரிவு செய்கிறார். காரணம், அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றும் சுமக்கிற குடும்பத்துல ஆடம்பரமான தாய்க்கு பிறக்கவில்லை, வசதி கௌரவமான குடும்பத்துல பிறக்கல, செய்து கொண்டு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் வார்த்தைக்கு அவங்க இருக்கிறது கஷ்டமான காரியம்.
சொல்லி விசேஷித்தவளா அவருடைய சூழ்நிலை எப்படி எவ்வளவு கண்ணீர் போராட்டத்துல என்று சொல்லி தேசத்தை எங்களை மாற்ற முடியும். தேசத்தை எங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு தேசத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் செய்தார், ஒரு பெண்ணை தான் தெரிவு செய்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்ற காரியத்தை கொண்ட ஒரு பெண்ணை சுவிசேஷம் கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இப்படியாக இன்றைக்கு முடங்கி கிடக்கிற பெண்களாக அந்த முடங்கி கிடக்கிற பெண்களாக கட்டத்துக்காக தேசத்துக்காக விழித்து உணர்ந்த வேண்டும். தேசம் உடைக்கப்படுகிறதா, குடும்பங்கள் தாயாகிய மரியாள் தனக்குரிய நல்ல கிறிஸ்துவின் தாயாகிய தெரிந்து கொண்டார். அதே போல மார்த்தாள் மரியாள் என்ற சகோதரிகள் கிறிஸ்துவின் வேண்டுமானால் கிறிஸ்துவின் சமூகத்துல பலவீனமானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம தான் ஜெபத்தால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். துக்கம், கவலைகள், கண்ணீரா, போராட்டங்களா தேவ சமூகத்துல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க. கத்தெடுக்க தைரியமா கம்பீரத்தோட தேவ சமூகத்தில இருந்து கண்ணீரை விதைச்சு பாருங்க. வாழ்க்கையில செழிப்புகள் விதைக்கப்படும், பசுமை விதைக்கப்படும். வாழ்க்கையில கண்ணீர் துளிகள் மாறி மகிழ்ச்சிகள் வாழ்க்கையில விதைக்கப்படுகிறதா இருக்கிறது. போராட்டம் ஏன் அங்கே கிறிஸ்துவின் அன்பு கிறிஸ்துவின் அன்பு வாழ்க்கையால் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாதை அனுபவித்திருக்கிறாங்க. அந்த வேதனை அனுபவித்து ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு கற்பனையில கூட நினைத்து பார்க்க முடியாது அவமானங்கள், துக்கங்களை. ஆனால் மரியாதை எல்லாத்தையும் அனுபவித்தாங்க, அனுபவிக்க தயாராக கிறிஸ்துவாய இயேசுவை தான் சுமக்கிறேன் என்று அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதே வேதனை இருக்கக்கூடாதுன்னா சொன்னா குறைகளை சொல்லிக் கொண்டே சோர்ந்து போகாதுங்க.
கண்ணீரை சுமந்திருக்கிறாங்க, வலியை சுமந்திருக்கிறாங்க. ஏனென்று சொன்ன பொழுது கொண்டு வந்திருக்கிறார் கண்ணீர் இருக்காங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அவங்க தாழ்மையாக இருந்தாங்க, அன்பாக இருந்தாங்க. பிரியமான சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கை செழிப்பு சிறப்பா இருக்க வேண்டுமா? எல்லா சுமையை சுமந்து கொள்ள வேண்டும் சொல்லல. இயேசு கிறிஸ்து நீ சுமக்க போய் பிறப்பான்னு சொல்லிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லல. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம மரியாதை நாங்கள் தெரிந்து சொல்ல வேண்டும். நல்ல நாங்கள் பெற்றுக்கொண்டா நாங்கள் சபையில நல்ல முடியும். சபைக்கு நல்ல கௌரவமான நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளை நம்ம சபைக்கு கொடுக்க முடியும். சபைக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்தால் அந்த சபை சமூகத்துக்கு நல்ல வாலிப பிள்ளைகளை கொடுக்கும். அந்த சமூகத்துல சமூகத்துக்கு நிறைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை சைட்ல கற்றி பிடித்துக் கொண்டு துக்கங்கள் வரும் சோதனைகள் வரும் கிறிஸ்துவை நல்ல காரியத்தை வளர்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல பிள்ளைகளை வளர்க்கவில்லை. சீசரை உருவாக்கி சபைக்கு கொடுங்க. சீசர்கள் உங்க வீட்டில உருவாக்கப்பட வேண்டும். ஜெப வீரன் உருவாக்கப்பட வேண்டும். ஜெப வீரன் உருவாக்கப்பட வேண்டும். சபை உருவாக்கப்பட வேண்டும். சபை மாறும். சபை பாதுகாக்கப்படும். பிசாசு அஞ்சு கரத்துல இருக்கிறது. தேசம் வெளிச்சத்தை காணும், தேசம் செழிப்பை காணும். தேவன் தானே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். நாட்களில புத்தி உள்ள ஸ்திரீகள் குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறீங்க. தாங்கிய நல்ல கிறிஸ்துவ உலகத்துக்கு தந்ததை போல நம்முடைய வாழ்க்கையை முடியாதை போல உலகத்துக்கு பறைசாற்ற நல்ல சீசர்களை உருவாக்க சபைக்கு இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இந்த ஊழியர் சகோதரி கொன்சி அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து புத்தி உள்ள ஸ்திரீ பாகம் 11 எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஊழியர்